மலையாள சினிமாவின் முன்னணி நடிகரான மோகன்லால் தற்போது ஒரு முக்கியமான சட்டப்பூர்வ விவகாரத்தில் சிக்கியுள்ளார். 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அவரது வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அந்த சோதனையின் போது 4 யானை தந்தங்கள் அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டன. இந்த தந்தங்கள் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படும் பொருட்களாகும். எனவே அவற்றை தனிப்பட்ட முறையில் வைத்திருப்பது சட்டவிரோதமாகும். இதைத் தொடர்ந்து மோகன்லால் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் அந்த தந்தங்கள் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் மோகன்லால் தனது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட யானை தந்தங்களை மீண்டும் பெறுவதற்காக அப்போதைய கேரள வனத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணனிடம் நேரில் கோரிக்கை வைத்தார். அவரது கோரிக்கையை ஏற்று 2012ஆம் ஆண்டு கேரள அரசு ஒரு சிறப்பு உத்தரவை பிறப்பித்தது. மோகன்லாலுக்கு அந்த தந்தங்களை வைத்திருக்க உரிமை வழங்கியது. இதன் அடிப்படையில் தந்தங்கள் அவரிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டன. இந்த நடவடிக்கை அரசின் அதிகார வரம்பை மீறியதாக பல்வேறு தரப்புகளில் விமர்சனம் எழுந்தது. பின்னர் மாநில அரசு மோகன்லால் மீது தொடரப்பட்ட வழக்கை வாபஸ் பெற முயன்ற போதும் பெரம்பாவூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அந்த முயற்சியை நிராகரித்தது. நீதிமன்றம் வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சட்டத்தின் அடிப்படையில் வழக்கை தொடர வேண்டும் என கூறியது. இந்நிலையில் இந்த விவகாரம் கேரள உயர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்தது. நீதிபதிகள் AK ஜெயசங்கரன் நம்பியார் மற்றும் ஜோபின் ஜெபஸ்டின் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் 2015ஆம் ஆண்டு அரசு வழங்கிய உரிமம் சட்டப்பூர்வமானது அல்ல என தீர்மானித்தது. அவர்கள் கூறியதாவது, அந்த உத்தரவில் நடைமுறை பிழைகள் உள்ளன. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களை மீறி அரசுகள் தனிப்பட்ட நபர்களுக்காக விதிகளை மாற்ற முடியாது. இது சட்டத்தின் அடிப்படையை பாதிக்கும். இந்த தீர்ப்பு பிரபலங்களுக்கும் சட்டத்துக்கும் இடையிலான சமநிலையை வலியுறுத்துகிறது. பிரபலமான ஒருவர் என்ற அடிப்படையில் சட்ட விதிகளை மாற்ற முடியாது என்பதையும், அரசின் அதிகார வரம்பு சட்டத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த தீர்ப்பு மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்துகிறது. மோகன்லால் போன்ற பிரபலங்கள் கூட சட்டத்தின் முன் சமமாகவே இருக்க வேண்டும் என்பது இந்த வழக்கின் முக்கியமான செய்தியாகும். இந்த விவகாரம் அரசியல் பிரபலங்கள் மற்றும் சட்டத்தின் இடையே உள்ள நுணுக்கமான உறவுகளை வெளிச்சமிடுகிறது. இது எதிர்காலத்தில் அரசுகள் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்காகவும் சட்ட விதிகளை மாற்றும் முனைப்பில் செயல்படக்கூடாது என்பதற்கான முன்னோட்டமாகவும் பார்க்கப்படுகிறது.